வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். அரசியல் கைதிகள் மிக விரைவிலே விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற வாக்குறுதியை இந்த அரசாங்கம் வழங்கியிருந்தது. தற்போது அதற்கு எதிராக இந்த அரசாங்கத்தினுடைய கருத்துக்கள் அமைந்திருப்பது தமிழ் மக்களை இந்த அரசாங்கம் ஏமாற்றுகிறதா என்கின்ற சந்தேகத்தை தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் என்பது ஒரு மொக்குத்தனமான அரசாங்கம் என்பதை கருணா என்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அறிவித்திருக்கிறார். என்பிபி அரசாங்கத்தினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இளங்குமரன் அவர்கள் அரசியல் நாடகம் நடத்தி வருகிறார் என்கின்ற ஒரு அச்சம் அல்லது ஒரு கேள்வி இன்று தமிழ் அரசியல் மத்தியிலே பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார். நிச்சயமாக இலங்கையினுடைய வரலாற்றிலே பல அரசாங்கங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறது. பல அரசாங்கங்கள் பலவிதமான வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அத்துணை வாக்குறுதிகளும் இடம்பெற்றனவா அல்லது நிறைவேற்றப்பட்டனவா என்று பார்ப்போமாக இருந்தால் அவை அத்தனையும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக கூறப்பட்ட வாக்குறுதிகளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தற்போது ஆட்சி அமைத்திருக்கின்ற என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பிலே பலவிதமான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற வாக்குறுதிகளை அந்த அரசாங்கம் வழங்கியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது அதே அரசாங்கம் தான் கூறுகிறது அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என்கின்ற செய்தியை அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஆச்சரியத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தி இருப்பதோடு தமிழ் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இந்த அரசாங்கம் இழக்க செய்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் வடமாகாணத்துக்கு சென்று சொல்லியிருக்கிறார், அரசியல் கைதிகள் அப்படி விடுதலை செய்ய இயலாது. தேர்தல் விஞ்ஞாபனத்தை சொல்லியிருக்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி. ஆனால் வாக்கு தேவை என்று வரும் பொழுது, பாராளுமன்றத்திலே தங்களுக்கு ஆசனம் வேணும் என்று வரும் பொழுது அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்று சொன்ன அதே விமல் ரத்நாயக்க இன்று அரசியல் கைதிகள் அப்படியெல்லாம் விடுதலை செய்ய முடியாது என்று சொல்கின்றார். பாராளுமன்றத்திலே பட்டலந்த ஆணைக்குழுவின் ஊடாக ஜேவிபியை சேர்ந்தவர்களை சித்திரவதை செய்ததை விசாரிக்கப்பட வேண்டும் என்று அந்த பட்டலந்த அறிக்கை பாராளுமன்றத்தை சமர்ப்பித்து அது தொடர்பாக இப்போ ஒரு விவாதம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. 89ஆம் ஆண்டில் நடந்த பட்டலந்தைக்கு விசாரணை வேண்டும். 2009ஆம் ஆண்டு அண்மையிலே 15 வருடங்களுக்கு முன்பாக நடந்த தமிழருக்கு எதிராக நடந்த வன்முறையை பற்றி விசாரணை செய்வது பற்றி இந்த அக்கறை இல்லை. இன்று இதிலிருந்து தமிழ் மக்கள் பல விடயங்களை கற்கக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் அரசாங்கம் இலங்கையினுடைய 3 படை தளபதிகளுக்கும் கருணா என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் பிரயாண தடையை விதித்திருந்தது. இது கடந்த சில நாட்களாக பேசு பொருளாக மாறியிருந்தது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்தி என்பது ஏற்க முடியாத செய்தி என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நோக்கி இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அந்த செய்தியை வெளியிட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த நிலையில்தான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் தளபதியாக இருந்த கருணா தொடர்பிலே அந்த அரசாங்கம் அந்த தடையை விதித்திருந்தது முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நோக்கி கருணா என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அந்த அரசாங்கம் மொக்குத்தனமான ஒரு செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கிறது அல்லது இறங்கி இருக்கிறது. இதனால் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்கின்ற செய்தியை
கருணா கூறியதாக அண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த விடயத்தை யாருக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் என்று பார்ப்போமாக இருந்தால் மக்கள் மத்தியிலே அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்திருக்கு. அவர் இங்கிருந்து சொல்றாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் மொக்கு அரசாங்கம் என்று. இவர் சொல்றத அங்கத்தே ராணி ராஜா எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. கருணாவுடைய எண்ணம் என்ன பிரித்தானியா பெட்டி, இவர் மொக்கரசாங்கம் என்று சொன்னதை பார்த்தா அவங்க பெரிய கவலையில் இருக்கிறாங்களா? யாரு மொக்கு ரெண்டு விலங்கு. கருணா என்பவர் தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார். தமிழ் மக்கள் இன்று துரோகி என்று அழைக்கப்படுகின்ற ஒருத்தராகத்தான் இன்று கருணா இருக்கின்றார் என்பதும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தான் இன்று இரா சாணக்கியன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் இது வெளிப்படையாக அவர் கூறிய விடயமாகத்தான் இருக்கிறது. பல பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவார்கள், கசிப்பு உற்பத்தியாளர்கள் அதிகரிக்கப்படுவார்கள், மட்டக்களப்பு மாவட்டம் என்பது ஒரு சீர்கேடான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை இரா சாணக்கியன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தை வடி உற்பத்தி செய்கிறார்கள் பயந்து போயிருக்கிறாங்களா? என்ற கருணா திரும்பி வந்துட்டாரு, நீ வடி விற்கிறதுக்கு அவங்க வடிக்கிறதுக்கு நீ கட்டுப்படாது. அவர் குடிக்கிற குடி எங்கிருந்து வடி வாங்குறது, எங்கிருந்து வடிக்கிறது? வடி உற்பத்தி செய்கிறார்கள் பயந்து போயிருக்கிறாங்களாம். கருணா மீண்டும் மட்டக்களப்புக்கு வந்து விட்டார்கள். அப்போ நான் அது ஒரு அளவு நியாயமான கருத்து என்றால், நானும் பார்த்தேன் ஒரு காணொலி உண்டு. வடி தான் குடிச்சிருக்க வேணும், இன்னொரு இவரில் பாயிறார், 2 பேர் மாடுறாங்க, 2 பேரும் தலைகள் அவிழ்றாங்க, வடி குடிச்சு தான் நடந்திருக்கணும். அவன் அது சரி. 2வது ஆக்கிறார் தம்பி பொம்புலே இல்லாமல் பயந்து போயிருக்கிறாங்க. இவன் பச்சை பொன்குடியது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்தால் ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போவான். எல்லா பொம்பளையிலும் பதற்றத்தில் இருக்கிறாங்க இந்த கூட்டமைப்பை பார்த்து. அப்ப இன்று கிழக்கு மாகாணத்துடைய மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் எது என்றது எல்லாருக்கும் தெரியும். இதை பார்க்கின்ற பொழுதோ நிச்சயமாக அது உண்மையான விடயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களிலே அவர் இந்த மக்களுக்கு எதனை சாதித்தார் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்ற கோடீஸ்வரர்களில் ஒருத்தராக இந்த கருணா இருக்கிறார். இந்த கருணா விடுதலை புலிகள் சார்ந்தும் அந்த அமைப்பினுடைய தியாகங்கள் சார்ந்தும் மாவீரர் போராளிகள் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். நிச்சயமாக அவை உண்மையாக இருந்தாலும் அவர் இப்படி பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எதனை செய்திருக்கிறார்? அவர் ஒரு கோடீஸ்வரராக இருக்கின்ற பொழுதிலும் கூட அவரை எதனை சாதித்தார் என்று பார்ப்போமாக இருந்தால், அவர் தன்னைத்தானே அல்லது சுகபோகங்களை அனுபவித்தராக மட்டும் இருக்கிறார்களே தவிர முன்னாள் போராளிகள் மத்தியிலோ அல்லது தமிழ் மக்கள் சார்பிலோ அவர் அக்கறை கொண்டவராக இருக்கிறார் என்று பார்ப்போமாக இருந்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். அதே இடத்திலே அவருடைய கட்சி அல்லது அவருடைய கூட்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கிழக்கு மாகாணத்திலே அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போட்டியிட போகிறார்கள். அவர்களுக்கு பெரும்பாலான வெற்றி இருக்குமா அல்லது பெரும்பாலான பிரதேச சபைகளை அவர்கள் கைப்பற்றுவார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் அது பகல் கனவாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, இது ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்னவென்றால், யாழ் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இளங்குமரன் அவர்கள் அரசியல் நாடகம் நடத்தி வருகிறார் என்கின்ற ஒரு தகவல் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. என்பிபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் யாழ் பஸ் தரிப்பு நிலையத்தை சுத்தப்படுத்துகின்ற காட்சி இன்று சமூக வலைத்தளங்கள் ஊடாக வைரலாகி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேத்திலே அவர் தொடர்பான விமர்சனங்கள் அதிகமாக இருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 90 நாட்களுக்கு மேலாகி கொண்டிருக்கிறது. இதுவரையும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய சுகாதாரம் கருதி யாழ் மாவட்டத்திலே எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் அவை பூஜ்ஜியத்தில் தான் இன்னும் இருக்கிறது. அந்த நிலையில்தான் தற்போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்கி வருகின்ற இந்த காலப்பகுதியிலே யாழ் பஸ்தரிப்பு இலையத்தை அவர்கள் சுத்தம் செய்திருப்பது இன்றைக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ் பஸ்தரிப்பு இலையம் மட்டுமில்ல, யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பல இடங்களை சுத்தப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய சமூக நலன் சார்ந்தவர்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. யாழ் பஸ்தரிப்பு இலையத்தை சுத்தப்படுத்துறது நல்ல விஷயம். அதுல எந்த விதமான மாற்றத்துக்கும் இடம் கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த இடம் பலதரப்பட்ட மக்கள் வந்து குவிகிற இடம்.
பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து பிரயாணம் செய்கின்ற முக்கியமான இடமாக இருக்கிறது. அதுவும் ஒன்று கூடுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடம் எப்பவுமே சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதுல எந்த விதமான ஐயவுமே கிடையாது. அதே நேரத்தில் தான் இந்த தேர்தல் காலங்கள்ல மட்டும் ஏன் அந்த இடத்துல சுத்தம் செய்யப்படுகிறது என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது வந்து அரசியல் ரீதியாக அல்லது இந்த மக்களுடைய வாக்குகளை சுரண்டுவதற்காக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் செயற்பட்டு வருகிறாரா, அல்லது அவர் உள்ளார்ந்த ரீதியாக அல்லது இதய சுத்திய ரீதியாகத்தான் இந்த மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படுகிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பஸ் தரிப்பு நிலையம் மட்டுமல்ல, அந்த அங்காடியில இருக்கிற ஒவ்வொரு வடிகானையும் பார்ப்போமாக இருந்தால் இளங்குமரன் எம்பிக்கு வந்து நான் விடுகின்ற ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. இது மட்டுமில்ல, யாழ் மாநகரத்துல பல இடங்கள்ல அப்ப நீங்கள் போய் பாருங்கோ. இது பஸ் தரிப்பு நிலையம் மட்டுமல்ல, இன்றைக்கு தனியார் பஸ் தரிப்பு நிலையம் சொல்லி புதுசாக வந்து ஒரு கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல பஸ் வந்து தரித்திருக்கின்ற நிலை வந்து மிக குறைவாக காணப்படுகிறது. அந்த இடத்துக்கு மக்கள் போகிறார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் அதுவும் கேள்விக்குறியான ஒரு நிலையில தான் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற வடிகான்களை போய் பாருங்கோ. பிளாஸ்டிக் போத்தல்களாகவும் தகர டப்பாக்களாகவும் பொலித்தீன் பைகளாகவும் சொப்பினு சொல்லி மிக அசிங்கமாக காணப்படுது. அந்த இடத்துல வந்து நீர் வடிஞ்சோட முடியாத ஒரு நிலையில அந்த வடிகான்கள் வந்து இருக்கிறதா அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த இடத்தை இந்த அக்கறை செலுத்துற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் அந்த இடங்களை போய் பார்க்கையில, ஏன் அந்த இடங்களை சுத்தம் செய்யல என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு பஸ் தரிப்பு நிலையத்தில் இருக்கிற அந்த சுவர்ல மட்டுமில்ல, சுவரை மட்டும் சுத்தம் படுத்தினா போதாது. ஆனால் உண்மையில இன்றைக்கு வந்து டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில இன்றைக்கு யாழ் மாநகரத்துல நுளம்புகள் தொல்லை வந்து மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த சுகாதார அதிகாரிகள் உட்பட, சுகாதார பரிசோதகர்கள் உட்பட எல்லாருக்குமே இருக்கிறது. பொதுவாக இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த நிலையில் தான் சுவர்கள்ல மட்டும் ஒட்டி இருக்கிற கடதாசிகளை சுத்தம் செய்கிறது மட்டும் உங்களுடைய பொறுப்பல்ல. முதலாவது இந்த மக்கள உயிரை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்வது நல்ல பணியாக இருந்தாலும் அதைவிட முக்கியமான பணியாக இன்றைக்கு ஒவ்வொரு வடிகான்களையும், அது மட்டுமில்லை இந்த அங்காடியில போய் பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்தில் இருக்கிற இந்த அங்காடி என்ன இளமையில இருக்குது என்று பாருங்க. அந்த வடிகான்கள் வந்து எப்படி மோசமா இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துல தண்ணி பைப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த பைப்புகள் உள்ள இடங்கள் வந்து எவ்வளவு மோசமாக இருக்குது என்று பாருங்க. ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களே, இதற்கும் நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நாங்கள் எங்களுடைய இந்த தொகுப்பினூடாக உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நல்லது சொந்தங்களை, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.